முன்னோடி பரீட்சை வினாத்தாள் 2 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காண்போம். 19வது வினா. ஒரு போட்டி நிகழ்ச்சிக்காக சமமான நிறையுடைய 5 மாணவர்கள் இங்குள்ளனர். இவர்களின் மொத்த நிறை 200 ஆகும். அப்ப நாங்க ஒருவற்றை நிறைய பார்க்க வேண்டுமாயிருந்தால் நாங்க 200 5ஆல் வகுத்தல் வேண்டும். 5ஆல் வகுத்தா ஒருவரின் நிறை 40 கிலோகிராம் என்பது தெளிவு. இவர்களில் 2 பேர் வெளியேற 2 பேர் வெளியேறுகின்றார்கள். சமமான நிறையுள்ள பாரம் குறைந்த மாணவர்கள் 3 இணைந்து கொண்டனர். இவர்கள் 2 பேரும் வெளியேற இவர்களுடைய இடத்துக்கு 3 பேர் இணைந்து கொண்டார்கள். இப்பொழுது 60 இந்த மூன்றும் அவர்கள் சேர்ந்த 3 பேர் 60 நிறை 210 கிலோகிராம் ஆகும். ஆகியது புதிதாக இணைந்த மாணவர் ஒருவரின் நிறையாது. நாங்க முதல்ல இதில் விலகி கொண்ட, அதாவது இந்த மாணவர்கள் இருந்து வெளியேறிய 20 நிறைய பார்க்கணும் என்றால் 20 நிறை 40 என்றால் 2 பேர் நிறை 42 80 கிலோகிராம். ஆனா இப்ப 3 பேர் சேர்ந்த பிறகு அதுல வந்த நிறைகளை பார்த்தால் அப்ப 80 கிலோகிராம் என்றால் இருக்கிற மிச்சம் 3 பேர் நிறை 120 கிலோகிராம் 120 கிலோகிராமா இருக்கும். ஏன் 200 என்பது 120. இப்ப சேர்ந்தவர்கள் அந்த 3 பேர் சேர்ந்த உடனே 210 ஆயிட்டு. அப்ப இப்ப மேலதிகமாக சேர்ந்தது 210ல 120 கழித்தால் 90 கிலோகிராம். அது 3 நிறை என்றபடியால் அதை 3ஆல் வகுத்தால் ஒருவரின் நிறை 30 கிலோகிராம் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்க அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா. 1லிருந்து 6 வரையிலான எண்களை எழுதிய தாயக்கட்டையின் எதிரெதிர் பக்க எண்களின் கூட்டுத்தொகை சமம். அதன்படி 1 4 5 எதிர்பக்க எண்கள் முறையே 1லிருந்து 1 2 3 4 5 6 எண்கள் எழுதப்பட்டிருக்கின்றது 6 முகங்களையும். இதில் எதிரெதிர் எண்களின் கூட்டுத்தொகை சமம் என்றால் 1க்கு எதிராக 6 இருக்கும் 7, 2க்கு எதிராக 5 இருக்கும் 7, 4க்கு எதிராக 3 இருக்கும் 7. எல்லாத்தின் கூட்டுத்தொகையும் 7 இருக்கும். இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? இந்த 1 4 5க்கு எதிராக இருப்பது என்ன? இங்கே 1க்கு எதிராக 6 இருக்கின்றது, 4க்கு எதிராக 3 இருக்கின்றது, 5க்கு எதிராக 2 இருக்கின்றது. அப்ப 6 3 2 என்ற 2வது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த 21வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு மந்திரவாதி கூடையொன்றில் ஒரு முட்டையை வைத்து மந்திரம் செய்ய தொடங்கினார். என்ன ஆச்சரியம்! அவர் கூறியது போல் ஒவ்வொரு நிமிடமும் முட்டைகள் இரட்டிப்பாகிக் கொண்டு இருந்தன, இரட்டிப்பாகி பெருகிக் கொண்டிருந்தன. 8வது நிமிடத்தில் கூடை பூர்ணமாக நிரம்பிவிட்டது. எனவே கூடை கால்வாசி, அதாவது காற்பங்கு, அரைவாசி, அரைப்பங்கு நிரம்பியது. முறையே எத்தனையாவது நிமிடங்களில் ஆகும். இப்ப என்ன சொல்லப்படுகின்றது? மந்திரவாதி ஒரு கூடைக்குள்ள முட்டை ஒன்றை போடுகின்றார். அது அடுத்த நிமிடம் அதன் 2 மடங்காகின்றது. 1 2 ஆகும். அதற்கான அடுத்த நிமிடம் அது 4 ஆகிவிடும், 2 மடங்காகுது. பிறகு 8 ஆகிவிடும். அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது ஒவ்வொரு நிமிடமும் அது இரட்டிப்பாகி கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த கூடை 8வது நிமிடத்தில 8 நிமிடங்கள்ல பூரணமாக ரம்பிவிட்டது. அப்ப 7வது நிமிடத்துல அரைவாசியாக இருந்திருக்கும். ஏன்? 2 மடங்கு தானே, ஒரு நிமிடத்துல 2 மடங்கு ஆகுது. 6வது நிமிடத்துல காவாசி தான் இருந்திருக்கும். 6வது நிமிடத்துல காவாசி இருந்தால் காற்பங்கு, அது அடுத்த நிமிடத்துல அரை பங்காயிற்று, அது அடுத்த நிமிடத்துல முழுவதும் ரம்பிவிட்டது. அப்ப இதற்கான விடை 6 7 என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம்.
கீதா சீதா என இருவர் அதிகாலையில் சந்தைக்கு சென்று மொத்த வியாபாரியிடம் மாம்பழங்களை வாங்கி சில்லறையாக விற்பது வழக்கம். ஒரு நாள் இருவரும் சம எண்ணிக்கையான மாம்பழங்களை வாங்கி அன்று மாலை வேளைக்குள் விற்று முடித்து விட்டார்கள். கீதா 33 ரூபாவுக்கு வாங்கியதை 44 ரூபாவுக்கு விற்றார். அப்போ ஒரு பழம் விற்கிறதாலே அவருக்கு 11 ரூபாய் லாபம். சீதா 45 ரூபாவுக்கு வாங்கிய பழங்களை 55 ரூபாவுக்கு விற்றார். அப்ப அவருக்கு ஒரு பழம் விற்கிறதால 10 ரூபாய் லாபம். அவர்களில் அதிக லாபம் பெற்றவர் யார்? இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மொத்த வியாபாரியிடமிருந்து வாங்கிய இருவர் அதிகாலையில் சந்தைக்கு சென்று மொத்த வியாபாரம் மாம்பழம் வாங்கி விற்பதற்கு ஒரு நாள் இருவரும் சம எண்ணிக்கையான மாம்பழத்தை தான் வாங்கி வித்திருக்கிறார்கள். அப்ப இந்த 11 ரூபாப்படி சம எண்ணிக்கையை பெருக்கிற வருகின்ற தொகையும் இந்த 10 ரூபாப்படி சம எண்ணிக்கையை பெருக்குகின்ற எண்ணிக்கையும் எது கூடுதலாக இருக்கும் என்றால் 11 ரூபாப்படி விற்றவருக்கு தான் கூடுதலாக இருக்கும். அப்ப 11 ரூபாப்படி விற்றவர் யார் என்று பார்த்தால் கீதா என்பது விளங்குகின்றது. ஆகவே கேள்விக்கான விடை கீதா என்பது ஆகும். அடுத்த வினாவுக்கு நுழைவோம். அடுத்த வினா, கபிசன், ஹரன், ராமன், பாலன் ஆகியோர் 5ஆம் தர பிள்ளைகள் ஆவார்கள். அவர்கள் ஒரு நாள் தங்கள் நிறைகளை தராசில் அளந்து ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்து சில கூற்றுக்களை கூறினார்கள். அவர்கள் கூறிய கூற்றுக்கள், அதாவது இங்கே 5 பேரை ஒப்பிடப்படுகின்றது. 5 பேரை பற்றி இங்கே தகவல் தரப்படுகின்றது. அந்த 5 பேரும் கூறிய கூற்றுக்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. 2 கூற்று தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் இதில் ஈடுபடுகின்றது 5 பேர் என்பதை தெரிந்து கொள்ளுவோம். அதுல முதலாவது கூற்று கவிசன் ஆகிய நான். கவிசன் சொல்லுகிறார், கவிசன் ஆகிய நான் கவினிலும் பாரம் கூடியவன். அப்ப கவினை விட கவிசன் பாரம் கூடியவன். அப்ப நாங்கள் இதனை பாரம் கூடியது அம்புக்கோட்டு படமாக இருந்தால் இப்படியாக போட்டுக்கொள்ள முடியும். கவினை விட கவிசன் பாரம் கூடியவன். கவினை விட கவிசன் பாரம் கூடியவன். கவிசனாகிய நான் கவினிலும் பாரம் கூடியவன், ஆயினும் ஹரனிலும் பாரம் குறைந்தவன். அப்ப ஹரன் என்பவன் கவிசனை விட கூடிய பாரமாக இருக்கும். இப்படியாக குறித்து கொண்டோம். முதல் கூற்று நாங்கள் சலாகை கூட்டு வரைவிட குறித்து கொண்டோம். அடுத்தது, ராமனாகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன். அப்ப ராமன் இந்த கவிசனை விட பாரம் குறைந்தவன் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த அளவில் வைத்துக்கொண்டு ராமன் இப்படியாகவும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கக்கூடிய சான்று இருக்கின்றது. ஏன் இங்கே கவினோடு அவரை ஒப்பிடவில்லை. அடுத்த சொல்லப்படுது, ராமனாகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன், ஆயினும் பாலனிலும் பாரம் கூடியவன். சாரி, ராமனாகிய நான் கவிசனில், ராமன் தான் இது, ராமன் இதுவாக இருக்கலாம் என்று சொன்ன நான், இது அல்ல, இது பாலன். அப்ப ராமனாகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன், ஆயினும் பாலனிலும் பாரம் கூடியவன். அப்ப பாலன் இப்படி இருந்த போது கவிசன் இப்படியாக இருக்கலாம், அல்லது இங்கேயும் இருக்கலாம். கவிசன் நிறைதான் இப்ப இரு நிலைகள்ல எங்களுக்கு நிச்சயப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் கவிசனை கவினோடு ராமனை கவினோடு ஒப்பிடப்படவில்லை. கவிசன் அல்ல, ராமன். ராமனின் நிறை கவினோடு ஒப்பிடப்படவில்லை. இப்ப கேள்வி, இதற்கேற்ப இவரில் பாரம் கூடியவரும் நிச்சயமாக பாரம் கூடியவர் ஹரன் என்பது எங்களுக்கு தெரியும். இவரிலும் பாரம் குறைந்தவர்களும், அப்ப பாரம் குறைந்தவரும் ஆகவும் இருக்க முடியாதவர்கள் யாவர்? அப்ப இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற வழியை தவித்துக் கொள்ளணும், முடியாதவரைத்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப மூத்தவர் ஹரனாக இருப்பது இங்கே தெரிந்திருக்கிறபடியால் மூத்தவர் ராமனாக இருக்கிறதானே இருக்க முடியாது. அப்ப விடை அதுவாகத்தான் இருக்கும். பாரம் குறைந்தது பாலனாகவும் இருக்கலாம், கவினாகவும் இருக்கலாம். ஏன் இங்கே ராமன் கவினை ஒப்பிடப்படவில்லை. அப்ப இதனிலும் சரியான கூற்றாக இருக்கின்றபடியால் இருக்க முடியாதவர்கள் 2வது விடை என்பது ஆகும். நன்றி. முன்னோடி பரீட்சை 2
5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 24வது வினா, 2 வட்ட வடிவங்களில் கிடைக்கோடுகள். முதலாவதில் வலதுபுறமாகவும் கிடைக்கோடு அரை பகுதியில் இருக்கின்றது, வலதுபுறம். அடுத்ததில் இடதுபுறம் இருக்கின்றது. அவைக்கு இரு சமமான 4ஆக பிரிக்கப்பட்ட செவ்வகங்கள் சமமாயின் வலதுபுறமாக பிரிக்கப்பட்ட வட்டத்துக்கும் இடதுபுறமாக நிறந்தீட்டப்பட்ட வட்டத்தோட இந்த செவ்வகத்தில சாய்கோடுகள் போட்டு 4ஆக பிரிக்கப்பட்டதற்கு சமமாக கூடியது எது என கேட்கப்படுகின்றது. இங்கே எங்களுக்கு தெரிகின்றது இந்த இரண்டுக்கும் இந்த ரெண்டும் பொருந்துகின்றது. அப்ப இந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்று பொருந்துகிறபடியால் இந்த மூன்றும் இருக்கின்ற விடையாகிய 2வது விடையே மிக பொருத்தமானது. இது ஒப்பிட்டு பார்த்தல், அதாவது வடிவங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை ஒப்பிட்டு விடை காணுதல். இனி 25வது வினாவை பார்வையிடுவோம். 25வது வினா, ஏபி எனும் இருவர் 6 மீட்டர் உயரமான, இது 6 மீட்டர் உயரம், 6 மீட்டர் உயரமான இந்த உயரம் 6 மீட்டர், நிலத்திலிருந்து 6 மீட்டர் உயரம், அங்க 5 வரையில குறித்து மேலே 6 என குறிக்கப்பட்டுள்ளது. வழுக்கு மரத்தில் ஏறும் போட்டியில் ஈடுபட்டனர். வழுக்கு மரம் என்றால் ஏறுகின்ற போது அது வழுக்கிக் கொண்டே இருக்கும். அந்த வழுக்கை தவிர்த்து வேறுவதுதான் திறமை. அதாவது வழக்கு என்பது உராய்ந்து கீழே கூட்டிக்கிறோம், கீழே இழுத்து கொண்டு வரும். ஏன்னா கீழே புவியீர்ப்பு சக்தியால கீழே தான் இழக்கப்படும். ஏன் ஒரு நிமிடத்தில் 3 மீட்டர் ஏறுவார். இதில் அப்ப ஏறுகின்ற போது 1 நிமிட நேரத்தில் 3க்கு ஏறிடுவார். ஆயினும் 2 மீட்டர் சரக்கு கீழே வந்து விடுவார். அப்ப அவர் 1 நிமிடத்துல 1 மீட்டர் தான் சரியாக ஏறுவார். பி 1 நிமிடத்தில் 2 மீட்டர் ஏறுவார், 2 மீட்டர் ஏறுவார், 1 மீட்டர் சரக்கு கீழே வந்து விடுவார். அப்ப இருவரும் சமமான தூர வேகத்தில்தான் மேலே ஏறுகிறார்கள். இவ்வாறாக ஏபி எனும் இருவரும் வழக்கு மரத்தில் ஏறி 6வது மீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை முட்டி விடுவார்கள். 2 பேருமே கொடியை முட்டுகிறார்கள். எவர் முதலில் கொடியை தொடுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்தவராக கருதப்படுவார். ஏபி ஆகிய இருவரும் முறையே கொடியை தொட செலவாகிய நிமிடங்கள் கேட்கப்படுகின்றது. அப்ப முதல் நிமிடத்திலே ஏ என்பவர் 3 போகின்றார், 2 திரும்பி வருகின்றார். அப்போ 1 மீட்டர் தான் அவர் ஏறி இருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். அடுத்த நிமிடத்திலே அவர் 1ல் இருந்து 4க்கு போவார், திரும்ப 2 திரும்பி வருகின்றார். அப்ப அடுத்த 2வதுல 2க்கு போறார். 3வது நிமிடத்திலே அவர் 4ல் இருந்து, அதாவது 4வது நிமிடத்தில் இது 1வது நிமிடத்திலே அவர் 1க்கு வருகின்றார், 2வது நிமிடத்திலே அவர் 2க்கு வருகிறார், 3வது நிமிடத்திலே அவர் 3க்கு வருவார், 4வது நிமிடத்தில் அவர் 3ல் இருந்து மேலே போய் கொடியை முட்டி விடுவார். அப்ப 4 நிமிடங்கள்ல அவர் 1வது நபர் ஏ என்பவர் கொடியை முட்டி விடுவார். பி என்பவர் 1வது நிமிடத்தில் 1, 2வது நிமிடத்தில் 2, 3வது நிமிடத்தில் 4, 3, 4வது நிமிடத்தில் 4, 4ல் இருந்துதான் 2 மீட்டர் போவைக்க அவர் 5வது நிமிடத்தில் கொடியை முட்டுவார். அப்ப ஏ என்பவர் 4 நிமிடங்களை முறையே என்று கேட்கப்பட்டபடியால் ஏ 4, பி 5 என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி 26வது வினாவை பார்வையிடுவோம். 26வது வினா, ஏபிசிடி, மேலே ஏபிசிடி எனும் 4 சமனான பாத்திரங்கள் உள்ளன. ஏயில் உள்ள அரிசியின் அளவின் அரைவாசி பியில் உள்ளது, பியில் உள்ள அரிசியின் அளவின் அரைவாசி சியில் உள்ளது, சியில் உள்ள அளவு அரிசி டியிலும் உள்ளது. 4 பாத்திரங்களிலும் உள்ள அரிசியின் அளவுகள் சமமாவதற்கு செய்யக்கூடிய இலக்கு வழி யாது? இப்ப இந்த ஏபிசி டி என்ற 4 பாத்திரங்களின் சமனான அளவு உள்ளது. ஏயில இருப்பதின் அரைவாசிதான் இங்கு பியில இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்ப ஏயில இருப்பதின் அரைவாசி பியில இருக்கின்றது, பியில இருக்கிறதின் அரைவாசிதான் சியில இருக்கின்றது, அதே நேரம் அதே அளவுதான் டியிலும் இருக்கின்றது. இப்ப இந்த அரிசியை சமமாக்குவதற்கு செய்யக்கூடிய இலகுவான வழி,
இதுக்குள்ளே அரைவாசி என்றால் 2 சமபாகம், இதுக்குள்ளே 2 சமபாகம் இருக்கும். இந்த ஏயில இருக்கிறதுல ஒரு அரைவாசியை எடுத்து அதிலே 2 சமபாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை இங்கே இட்டால் அது இப்படியாக வரும். அடுத்த பாகத்தை இங்க இட்டால் அது இப்படியாக வரும். இப்ப 3ம் சமனாகிவிடும். 3 பாகங்களும் சமனாகிவிடும். அப்ப 3 பாத்திரங்களும் சமனாகி விட்டன. அப்ப இப்ப செய்யப்பட்ட செயல் என்ன? ஏ பாத்திரத்தில் உள்ள அரிசியின் அரைவாசியை எடுத்து, இதான் அரைவாசி, அரைவாசியை எடுத்து 2 சம பாகங்களாக பிரித்து சீரியில் இடுதல். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அகமத், இம்ரான், காசிம், அஜித் எனும் 4வரிடம் கருப்பு, வெள்ளை, பச்சை, நீலம் 4 பெயர்கள் குறிக்கப்பட்டது. 4 நிறங்கள் குறிக்கப்பட்ட கார்கள் உள்ளன. அஜித்தின் காரின் நிறத்துக்கு முற்றிலும் எதிரான நிறத்தை உடையது இம்ரானின் கார். அப்ப இதுல எதிர் நிறம் என்றால் வெள்ளையும் கருப்பும் தான் எதிர். அப்ப அஜித், இம்ரான் இருவருக்கும் கருப்பு வெள்ளை ஏதோ ஒன்று இருக்கக்கூடும். அப்ப எங்களுக்கு அஜித்தும் இம்ரானும் எங்களுக்கு தெரிந்து விட்டது அவர்களுடைய கார் நிறங்கள். அவர்களுக்கு கருப்பு வெள்ளை. அடுத்து சொல்லப்படுகிறது அஜித்தின் காரின் அஜித், இம்ரான் எதிரான நிறத்தை உடையது இம்ரானின் கார் ஆகும். அகமத்தின் காரின் நிறம் பச்சை அல்ல. அப்ப இது பச்சை நிறம் இல்லை என்றபடியா இருக்கிறதுல 2 பச்சையின் நீலம் என்றால் அப்ப நீலம். அப்ப இப்ப கேள்வி, காசிமின் காரின் நிறம் யாது? அது பச்சை நிறம் என்பது கேள்விக்கான விடை. 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள் 2ன் 6ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். காலையில் நடைப்பயிற்சி செய்யும் ஒருவரின் வழித்தடம் கீழே தரப்பட்டுள்ளது. நடைப்பயிற்சியாளர் ஆரம்ப இடத்திலிருந்து முடிவிடம் வரை, அதாவது ஆரம்ப இடம் வரை செல்வதற்குள் எத்தனை தடவைகள் முறையே வலது இடது புறமாக திரும்பியுள்ளார். அப்ப எங்களுக்கு வலது பக்கம் திரும்புவது என்றது பலஞ்சுழி என்பதும், அதாவது இப்ப நாங்க ஒரு சதுர கட்டமைப்பு எழுதினால் இப்படியாக திரும்புவது மணிக்கூட்டு முள் திரும்புகிற திசையெல்லாம் வலஞ்சுழி என்பதும், அதற்கு எதிரானது அனைத்தும் இடஞ்சுழி என்பது இப்படியாக திரும்புவதற்கு எதிரானது இடஞ்சுழி என்பதும் எங்களுக்கு தெளிவுபட விளங்கியிருந்தால் இந்த கேள்விக்கு நாங்கள் விடை இலகுவாக அடைய முடியும். இப்ப இதுல ஆரம்பித்திருக்கிறார் இந்த இடத்துல, அதே இடத்துல தான் முடிக்கின்றார். அப்ப ஆரம்ப இடத்துல இருந்து அவர் முதலில் கடப்பதை நாங்கள் பார்க்கிறோமாயிருந்தால் அவர் இடது புறமாக திரும்புகின்றார். அதாவது அவர் திரும்புவது இடது புறம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கின்றது, சாரி இந்த மாதிரி அல்ல, இந்த மாதிரி இருக்கின்றது முதல்ல திரும்புறது. அப்ப இது இடது புறமாக திரும்புதல், இது வலது புறமாக திரும்புதல். இது மணிக்கூட்டு முள் அசைகிற திசை, இது அதற்கு எதிரான திசை. அப்ப இது இடது புறம், இடது புறம், இது வலது, இது வலது, இது இடது, இது வலது, இது வலது, இது வலது, இது இடது, இது வலது, இது வலது, இது இடது. இப்ப நாங்க வலது புறங்களை எண்ணி குறிப்போமாக இருந்தால் வலது புறமாக திரும்புறதை எண்ணி குறிப்போம். என்றால் இங்கே கேட்கப்படுறது வலது இடது முறையே வலது இடதை தர சொல்லி முதல் வலதை கொடுக்க வேண்டும். அப்ப வலது 1 2 3 4 5 6 7 வலது புறம். அப்ப இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இடதுபுறம் சரியான பார்ப்போம். இடதுபுறம் 1 2 3 4 பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ முதலாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு நிலைக்குத்து சுவரில் பொருத்தப்பட்டுள்ள புள்ளிகள் மாத்திரம் உள்ள சுவர் கடிகாரம் எதிரே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியினுள் பிம்பமாக தெரிந்தது. அதில் தெரிந்த நேரம் 4:15 மணி போல் தோற்றமளித்தது. அவ்வேளைய கடிகாரத்தின் நிமிடமுள் வடக்கு திசை நோக்கி காட்டியது. தற்பொழுது நான் நோக்கி நிற்கும் திசை யாது?
இது அரச பரீட்சையில கேட்கப்படுற வினாக்கள் போன்ற ஒரு கேள்வி. இங்க பாருங்க, ஒரு நிலைக்குத்து சுவர்ல, அதாவது ஒரு சுவர் இருக்கின்றது. நிலைக்குத்து என்றால் நிலையாக இருக்கிற சுவர். இந்த சுவரில் புள்ளிகள் மாத்திரம் உள்ள சுவர்கடிகாரம், எதிரே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடிகள், இத முகம் பார்க்கும் கண்ணாடி என்று கருதுங்கோ. இந்த சுவரில் இருக்கிற கடிகாரம் எதிரே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பிம்பமாக தெரிந்தது. அதில் தெரிந்த நேரம் 4:15. அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியில் தெரிந்த நேரம் 4:15. அதில் தெரிந்த நேரம் 4:15. 4:15 என்றால் எங்களுக்கு தெரியும், நிமிடமுள் 3 நோக்கி நிற்கும். 15 4 5 நோக்கி காவாசி நகர்ந்திருக்கும். இப்ப இந்த நேரம் இந்த சுவரில் இருந்த கடிகாரத்தின் உண்மையான நேரம் என்ன என்று காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 12 இருந்து இந்த சுவர்பாக்கும் கடிகாரம் அந்த கண்ணாடியில தெரிந்த நேரத்தை கழிப்போமாக இருந்தால் அங்க உண்மையான நேரம் எங்களுக்கு தெரிய வரும். இதுல பார்த்தால் இது மணி நிமிடம், இது நிமிடங்கள் 0. அப்போ ஒரு மணித்தியாலத்தை எடுத்த 60 நிமிடம், 60ல 15 போனால் 45 நிமிடங்கள். இதுல 11ல 4 போனால் 7 மணி 45 நிமிடங்கள்லாம் உண்மையான நேரமாக இருக்கும். உண்மையான நேரம் 7 மணி 45 நிமிடங்கள். அப்ப 7 மணி 45 நிமிடம் என்றால் இது 6 என்பதையும் இங்கதான் சரியா தெரியும். 6, இங்க 12, இங்க 9 இருக்கும். அப்ப 8 7 இருக்கும். 7:45 என்றால் இந்த மணிமுள் 7ல இருந்து முக்காவாசி நகர்ந்திருக்கும். நிமிடமுள் 45 9 நோக்கி இருக்கும். இப்ப கேள்வி என்ன, அவ்வேளை கடிகாரத்தின் நிமிடமுள் வடக்கு திசை நோக்கி இருந்தது. இது வடக்கு திசை என்று சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே, இப்படி உண்மையான கடிகாரத்தின் நேரத்திலே நிமிடமுள் வடக்கு திசை நோக்கி இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும், வலம் சுழியாக இது கிழக்கு திசை, இது தெற்கு திசை, இது மேற்கு திசை. இப்ப கேள்வி, வடக்கு திசை நோக்கி காட்டியது. தற்போது நான் நோக்கி நிற்கும் திசை யாது? நான் நோக்கி நிற்கிறது இப்படித்தானே. அப்ப நான் நோக்கி நிற்கிற திசை கிழக்கு. இந்த வினாவை கவனமாக புரிந்து கொண்டால் நீங்க இந்த மாதிரி வருகின்ற கேள்விகள்ல இலகுவாக விடியளித்து வெற்றி பெற முடியும். இனி அப்ப இதற்கான விடை 2வது. அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா 30வது வினா. இத்திண்ம உருவை ஆக்குவதற்கு இணைக்க வேண்டிய 3 துண்டங்களில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஏனைய துண்டங்கள் பற்றி கூறக்கூடியது யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த பெரிய சதுரமை துண்டத்தில் உள்ள அகல நீளம் பார்த்தால் அகலம் 4 என்றால் நீளம் 4, உயரம் 4. அப்ப இதுல இருக்கிற துண்டங்களின் எண்ணிக்கை 4 தர 4 தர 4 4 16 16 64 துண்டங்கள் இருத்தல் வேண்டும். இப்ப அதிலே ஒரு துண்டம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு நிச்சயமாக தெரிகின்றது, இங்கே 4 உயரமாக இருக்கின்றபடியால், இங்கே 1 மட்டும் 4ஆக இருக்கின்றபடியால் மிகுதியில இருப்பது 3 தர 4 1 என்றாக இருத்தல் வேண்டும். அதாவது இதுல வரக்கூடிய துண்டு இப்படியாக 3 பாகங்களை கொண்டதும், இதே நேரம் இப்படி 4 பாகங்களை கொண்டதும் ஆனா ஒரு துண்டாக இருத்தல் வேண்டும். இதை நாங்கள் இப்படி நினைத்துக் கொண்டால் 1 2 3 4 இதே போன்ற துண்டம்தான் இந்த இடையிலே வருதல் வேண்டும். அப்ப இதுல எவ்வளவு இருக்கின்றது? 3 தர 4 தர 1. அப்ப முன்னாங்க 12 12 12 தான் இருக்கின்றது. இந்த மாதிரிதான் அடுத்த பக்கத்துக்கும் வருதல் வேண்டும். அப்ப எங்களுக்கு இதுக்கான விடை நீளந்தர அகலந்தர உயரம் 4 தர 3 தர 1 என்பது 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினா, மலையக கிராமம் ஒன்றின் பரும்படி கிடைப்பட மாதிரி கீழே காட்டப்பட்டுள்ளது. இக்கிடைப்படத்தின்படி சரியான கூற்று யாது? இது மலையக கிராமம் என்று குறிக்கப்பட்ட இந்த காரணம் மேடு பள்ளமாக இருக்கும்.
மலையகம் என்பது மலை என்பது உயர்ந்திருப்பது, அப்ப கீழே பள்ளமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த மேடு பள்ளத்தை நாங்கள் குறித்துக் கொள்வது என்னென்றால், ஆறு என்பது நீரூற்றுக்கள் எல்லாம் சேர்ந்து ஆறாக வடிவெடுத்து மேலிருந்து கீழ் நோக்கித்தான் பெறும். அப்ப இங்கே ஒரு ஆறு காணப்படுகின்றது, பாலங்கள் காணப்படுகின்றது. அப்ப இந்த ஆறும் பாலங்களையும் அடிப்படையாக வைத்து நாங்கள் கேள்விக்கு விடை காண முடியும். இப்ப இங்க ஆறு மேலிருந்து உற்பத்தியாகின்றது. இந்த ஆறு இரு பாலங்களை தாண்டி இப்படியாக வந்து போய்கொண்டிருக்கின்றது. இப்ப மலையக கிராமம் ஒன்றின் பரும்படி கிடைப்பட மாதிரி தரப்பட்டுள்ளது. இக்கிடைப்படத்தின்படி சரியான கூற்று. அப்போ ஒரு கூற்றாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது, கோயிலுக்கு அண்மையில் இருப்பது பாடசாலை அல்ல. பாடசாலை தூரத்தில் இருக்கிறது, இங்க பாடசாலை அல்ல, வைத்தியசாலை என்ற கூற்று மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதே கிடைப்படத்தை வைத்துத்தான் மற்ற பக்கத்துல 32வது வினாவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அதையும் நான் தற்பொழுது விளக்கம் தருவது உகந்ததாக இருக்கும். அதாவது இதே கிடைப்படத்தை ஆதாரமாக வைத்துத்தான் 32வது வினா அடுத்த பக்கத்தில் இருக்கின்றது. இக்கிடைப்படத்தின்படி பிழையான கூற்று யாது என்று கேட்கப்பட்ட அதிலே முதலாவது கூற்று, மோகனின் வீட்டிலிருந்து கோயில் மிக தொலைவான தூரத்தில் இருக்கின்றது என்பது பிழையான கூற்றா சரியான கூற்றா என்று பார்ப்போம். இங்க பிழையான கூற்றுத்தான் வெளியாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க மோகனின் வீட்டில் இருந்து கோயில் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்று பார்ப்போம். இப்ப இங்கே கோயில் எங்களுக்கு தெரிகின்றது, இங்கே இருக்கின்றது. அப்ப கோயில் மோகனின் வீட்டிலிருந்து தூரத்தில் இருக்கின்றதா அண்மையில் இருக்கின்றதா என்று பார்வையிட்டால் தூரத்தில் இருக்கின்றது. அப்ப அது சரியான கூற்று, இது தூரம் தானே. அப்ப இந்த விடை பொருந்தாது. அடுத்த பக்கத்துல உள்ள முதலாவது விடை பொருந்தாது. இரண்டாவது விட, பாலம் தண்டை விட பாலம் ஒன்று பள்ளமாக உள்ள இடத்தில் உள்ளது. பாலம் தண்டுதான் இங்க பள்ளமாயிருக்கு, பாலம் ஒன்று மேட்டில இருக்குது. அப்ப அந்த விடை தான் பொருந்தாத விடை. ஆகவே 32வதுக்கு இரண்டாவது விடை பொருத்தம் என்பதை நாங்கள் அந்த பக்கத்தை பார்க்கும் போது கணித்துக் கொள்வோம். இது முன்னோடி பெருக்கித்தாள் 2 7ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். இது 32வது வினாவுக்கான விடை விளக்கம். முதல் பக்கத்தில் 31வது வினாவுக்கு விடை விளக்கம் வழங்குகின்ற போது வழங்கப்பட்டது. அதாவது அந்த விடை விளக்கம் யாதென்றால், அதாவது அந்த படத்துல இரண்டாவது கூற்றுத்தான் சரியாக இருந்தது. பாலம் 2ஐ விட பாலம் 1 பள்ளமான இடத்தில் உள்ளது என்றது பிழையான கூற்று. இங்க பிழையான கூற்றைத்தான் சரியானபடியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாலம் 1 மேலே இருந்தது, பாலம் 2 கீழே இருந்தது. அப்ப இங்க பாலம் 2ஐ விட பாலம் 1 பள்ளம் என்பது தவறு. பாலம் 1ஐ விடத்தான் பாலம் 2 பள்ளமாக இருந்தது. ஆகவே இரண்டாவது விடை பொருத்தம் என அந்த பரீட்சை பக்கத்தை பார்க்கும் போது நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்போ அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு நெட்டாண்டில் 52 சனிக்கிழமைகள் 52ம் ஞாயிற்றுக்கிழமைகள் 53ம் உள்ளன. அம்மாண்டில் திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளின் எண்ணிக்கைகள் முறையே. அப்ப நாங்கள் இந்த விடைக்கு கேள்விக்கு விடை காண்பதற்கு முதல்ல சாதாரண வருடம் என்றால் 365 நாட்கள். அதிலே அதாவது அந்த சனிக்கிழமையிலே அந்த வருடம் ஆரம்பித்திருந்தால் 1ஆம் திகதி ஜனவரி 1ஆம் திகதி சனியாக இருந்தால், இது ஜனவரி 1ஆம் திகதி சனியாக இருந்தால், அந்த வருடத்தின் இறுதி நாளும் டிசம்பர் 31ஆம் திகதியும் சனிக்கிழமையாக இருக்கும். அதெவ்வாறு என்றால் 365 7ஆல் வகுத்தாலே ஒரு கிழமையில 7 நாட்கள் இருக்கின்றது. அப்ப சனியிலிருந்து ஞாயிறு வரையிலானது 52ம் வந்து பிறகு ஒன்று மீதியாக இருக்கின்றது. அந்த மீதி 31ஆம் திகதி சனிக்கிழமையாக இருக்கின்றது. இப்ப இது நெட்டாண்டாக இருந்தா 366, அதே 7ஆல் வகுத்தால் 52ம் 2 மீதி வருகின்றபடியால் இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் திகதி சனிக்கிழமையாக இருந்தால் டிசம்பர் 31ஆம் திகதி இல்ல 30ஆம் திகதி தான் சனியாக வரும்.
31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். இப்ப இங்க சொல்லப்படுகின்றது ஒரு நெட்டாண்டில் லீப்பரிடம் 366 நாள், சனிக்கிழமைகள் 52 இருக்கின்றது. ஓகே, ஞாயிற்றுக்கிழமைகள் 53 இருக்கின்றது. ஏன் இங்கே ஒன்று கூடுதலாக இருக்கிறபடியால் ஞாயிறு 53வது ஞாயிறாகத்தான் கடைசி நாள் இருக்கின்றது. அவ்வாறால் இவ்வருடத்தின் அவ்வாண்டில் திங்கள் செவ்வாய் புதன் எத்தனை இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப ஞாயிற்றுக்கிழமைகள் 53 என்று இருக்குமாயிருந்தால் இதுல இந்த 2 நாளும் தான் 53 படி இருக்க நியாயம் இருக்கின்றது. அப்ப அதாவது சனிக்கிழமை அதாவது நெட்டாண்டில் சனிக்கிழமை 52 இது 52 இருக்கின்றது. அப்ப 52 இருக்கின்றபடியால் அடுத்தது 53 இருக்கின்றது. அது ஞாயிற்றுக்கிழமை. இங்கே திரும்ப கேட்கப்படுது அவ்வாண்டில் திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளின் எண்ணிக்கை யாது. ஞாயிற்றுக்கிழமை 53 இருக்கின்றது. அப்ப இதுல 2 மீதி வந்தபடியால் இது 53ஆக இல்லாமல் 52 என்று இருக்கின்றபடியால் இது 53ஆக இருக்கின்றது. அடுத்த 52, அடுத்த 52 என்றபடியால் இது விடையாக அமைகின்றது. ஜனவரி 2ஆம் தேதி தான் 31ஆம் தேதியோடு வருகின்றது. அப்ப அடுத்தது ஞாயிற்கு அடுத்த திங்கள் செவ்வாய், இது திங்கள், இது செவ்வாய், இது புதனாக இருக்கின்றது. 53, 52, 52 என்கின்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் பார்ப்போம். இந்த எண்கோலம் தரப்பட்டிருக்கு, ஒரே மாதிரியான எண்கோலம். வெற்றியடிப்புகள் 3லும் பெற வேண்டிய எண்கள் எவை என்று கேட்கப்படுகின்றன. அப்ப வெற்றியடிப்புகள் 3லும் பெற வேண்டிய எண்கள் அல்லாதது எது என்றுதான் கேட்கப்படுகின்றது. பெற வேண்டிய எண்கள் அல்ல, எண்களை தவிர்த்துக் கொண்டு அல்லாததைத்தான் விடையாக வழங்குதல் வேண்டும். அப்ப நாங்கள் இதில் எண்களின் கோலத்தை பார்த்தால் இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 20ஆக இருக்கின்றது. இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 20ஆக இருக்கின்றது. இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 20ஆக இருக்கின்றது. இது என்ன முறையில நீங்க இதை கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கணிப்புகள் கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருத்தல், பெருக்கல் 4 கணிப்புகள், அதாவது உண்மையாக கூட்டலும் கழித்தலும் தான் கணிப்புகள். மீளமள கூட்டுறது பெருக்கல், மீளமள கழிக்கிறது வகுத்தல். அப்ப கூட்டல் கழித்தல் கணிப்பை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பயிற்சிகள் நிறைய செய்கின்ற போது இது பிறராகும். அப்ப இதுல பார்க்கின்ற போது இந்த 3 எண்களும் 15, இந்த 3 எண்களும் 15, இந்த 3 எண்களும் 15 ஆக இருக்கின்றது. அப்ப இதுல 3 எண்களும் 10, அப்ப இதுல 3 எண்களும் 10ஆக இருக்கணும் என்றால் நிச்சயமாக இருக்க 4 இருக்க வேண்டும். இந்த 3 எண்களும் 10ஆக இருப்பதற்கு இது 2 கையும் உள்ளது 6ஆக இருக்க வேண்டும். அப்ப முதலாவது விடியை பார்த்தால் 4ஆக இருக்கின்றது, 2ஐயும் கூட்டினால் 6 பொருத்தமாக இருக்கின்றது. இரண்டாவது பொருத்தமில்ல, 3வது 4ஆக இருக்கின்றது, 2ஐயும் கூட்டினால் 6. அப்ப இது 2ம் பொருத்தமாக இருக்கின்றபடியால் இங்கே பொருந்தாததைத்தானே அல்லாததானே விடையாக வழங்கும். அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்க 35வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் நுழைந்து கொள்வோம். 35வது வினா, அடுத்து வரும் உரு யாது? ஒரு உருவிலிருந்து அடுத்து அடுத்து வருகின்ற உருக்களுக்கு இடையில நடைபெறுகின்ற மாறுபாடுகளை உற்று நோக்குவதன் மூலம் இதுல 4வது நிலையாக வரக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய உருவில எது பொருத்தம், இதுவா 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 பொருத்தம் என நாங்கள் காணுதல் வேண்டும். இப்ப இங்க முதலாவது உரு மேலே சதுரம், அடுத்தது வட்டம், அடுத்தது செவ்வகம், அதற்குள் முக்கோணமாக இருக்கின்றது. இப்ப இது அடுத்த மாறுபாடு நடக்க இந்த முக்கோணம் வெளியே வந்து வெளியே முக்கோணம் பெறுகின்றது, அதுக்குள்ள இந்த சதுரம் பெறுகின்றது, சதுரத்துக்கு வட்டம் பெறுகின்றது, வட்டகத்துக்கு செவ்வகம் பெறுகின்றது. அப்ப இதற்கடுத்த நிலையிலே என்ன நடக்கும்? உள்ளே இருக்கின்ற செவ்வகம் வெளியே வந்துவிட்டது. அப்ப பிறகு முக்கோணம் பெறுகின்றது, பிறகு வட்டம் பெறுகின்றது, முக்கோணம் அடுத்த சதுரம் பெறுகின்றது, அடுத்த வட்டம் பெறுகின்றது. இப்ப இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு செல்கின்ற போது என்ன நடக்க போகின்றது என்றால், இந்த வட்டம் வெளியே வரும். அப்ப வட்டம் வெளியே வந்து விட்டது, பிறகு இந்த செவ்வகம் உள்ளே வரும். சரி, இந்த செவ்வகம் உள்ளே வந்து விட்டது. அடுத்து இந்த முக்கோணம் உள்ளே வரும், முக்கோணம் வந்து விட்டது.
முக்கோணத்துக்கு அடுத்ததாக சதுரம் இந்த மாதிரி வரும். அப்ப இந்த படங்கள்ல எது பொருத்தமாக இருக்குது என்றால் எங்களுக்கு முதலாவது விடையே மிக பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த 36வது வினா, இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். 36 நாட்கள் மார்கழி மாத இறுதி தமிழை பரீட்சைக்காக நான் 10 நாட்கள் படித்தேன். தங்கை 8 நாட்கள் படித்தாள். தம்பி 6 நாட்கள் படித்தான். நாங்கள் படிக்க ஆரம்பித்த முடித்த கிழமை நாட்களை குறிக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இதுல கேள்விக்கான விடை 2ஆக இருக்கின்றது. நான் விளக்கத்தை தருகின்றேன், அவதானியுங்கோ. அதாவது நான் புதனிலிருந்து அடுத்த வெள்ளி வரை படித்திருக்கின்றேன். அப்ப நான் படித்தது 10 நாளா என்று பார்ப்பதற்கு, புதனில இருந்து அடுத்த புதன் வரையில 8 நாட்கள், அப்ப வியாழன் 9, வெள்ளி 10 நாள். அப்ப முதல் தகவல் சரி. நான் படித்தது 10 நாட்கள். தங்கை படித்தது 8 நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. வெள்ளியிலிருந்து வெள்ளி வரையில 8 நாள் தான். அப்ப இங்க புதன்ல இருந்து புதன் 8, இங்க வெள்ளியிலிருந்து வெள்ளி வரையும் 8 நாட்கள். அந்த தகவலும் சரி. தம்பி படித்தது 6 நாள் என்று சொல்லப்படுகின்றது. சனியிலிருந்து சனி வரை தான் 8 நாள். அப்ப சனிக்கு முதல் வெள்ளிக்கு முதல் வியாழன் வரை தான் 6 நாள். சனியிலிருந்து வியாழன் வரை கையில எண்ணி பார்த்தா தெரியும் 6 நாள். அப்ப அதுவும் சரியாக இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. முன்னோடி எதிர்பார்க்க பரீட்சை 2 இறுதி பக்க 8ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். அதாவது 4 வட்டங்கள் சமன் ஒரு முக்கோணம், 3 செவ்வகங்கள் சமன் ஒரு முக்கோணம் என்ற முறையில இதன் கணிப்புகளுக்கு பெறுமதி காணக்கூடியதாக இருப்பது ஒரு கணிப்பு மட்டும் பெறுமதி தரப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல முக்கோணத்தின் பெருமானம் தெரிந்தால்தான் எங்களால் இந்த கணிப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த நாங்கள் முதல்ல இருக்கின்ற இந்த 2ஐ வைத்துக் கொண்டு 4 வட்டங்கள் சமன் 3 செவ்வகங்கள் என்றபடியால் 4 3 12 என்ற கணிப்பை எடுப்போமாயிருந்தால் இதன் பெருமானம் 3 3 3 12, இதன் பெருமானம் 4 4 4 12. அப்ப இதை 12ஆக எடுத்துக்கொண்டால், இது 12ஆக இருந்தால் 4 போனால் 12ல 4 போனால் 8. அப்ப இது 4 4ஆக இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு இதிலே அடுத்து தெரிகிறது, இது 12ஆக இருந்தால் இது 6 6. அப்ப அடுத்தது சரியா என்று பார்த்தால் 3 3 6 12ஆக இருக்கின்றது. எல்லா கணிப்புகளையும் எல்லா வடிவங்களுக்குரிய பெருமானங்களையும் நாங்கள் கண்டுவிட்டோம். மேலுள்ள சட்டக தொடர்புகள் தரப்பட்டது எத்தொடர்பு சரியானது என்று கேட்கப்படுகின்றது. இதுல சரியான தொடர்பு 2வது நான் விளக்கம் தருகின்றேன், பாருங்கள். முதலாவதின் பெருமானம் 6 4 4 3 3. எல்லாவற்றிலையும் 3 இலையும் அதே மாதிரி தான் இருக்கின்றது. அப்ப பெருமானம் 20ஆக இருக்கின்றது. 20 என்பது இது 4 4 5ஆல் பெருக்க 20 சரியாக இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே விடையாக அமைகின்றது. 2வது விடைதான் பொருத்தம், 20க்கு 20. இது நாங்கள் முதலாவது விடையை பார்ப்போமா இருந்தால், இந்த பக்கம் 20 இருக்குது, இதுக்கு பெருமானம் 3 3 9 என்று அமைகின்றது. அது பொருந்தாது. 3 தரம் 1 9. அதாவது விடையாக இங்கே வட்டத்தை 3ஆக பிரிக்க சொன்னால் 9, அது பொருந்தாது. அடுத்த 3வது விடையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முக்கோணத்தை 4ஆல் பெருக்க சொன்னால், முக்கோணத்தை 4ஆல் பெருக்கினால் முக்கோணத்தின் பெருமானம் இங்கே 6ஆக இருக்கின்றது. 6 4 28 வருகின்றது. அதுவும் பொருந்தாது. அப்ப 2வது விடையே பொருத்தமானது. இதே அடிப்படை கருத்தை வைத்துதான் அடுத்த வினா கேட்கப்படுது. எத்தொடர்பு தவறானது என்று கேட்கப்படுகின்றது. அதுல தவறானதும் 2வது விடைதான். அதை மட்டும் விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. இப்ப நீங்க இந்த சதுரத்தின் பெருமானம் முதலே கண்டனாங்கள் 4 4 4. அப்ப 12. 12ல 12 போனால் 0. அப்ப 12ல 12 போனால் 0 என்பது இங்கே இதன் பெருமானம்
இங்கே நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம் 6. அப்போ 0 = 6 என்பது பொருந்தாத விடை. மற்றவை பொருத்தமாக இருக்கும். 6 3 18, 18 12 போனால் 6, அப்போ 3 3 6, இது பொருத்தமாக இருக்கின்றது. 6 4 24, 24 12 போனா 12, அது பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது விடையே பொருத்தமான விடை ஆகும். நான் விரைவாக சொல்வதன் காரணம் விரைவு மீட்டர் பயிற்சி விளங்கவில்லை என்றால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு தரத்துக்கு 2 தடவை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் பரீட்சையை நோக்கி விரைவான பயணம் போகின்றோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி நான் 39 40 வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தருகிறேன். 39வது வினா, சட்டகத்தில் அம்புக்குறிகள் காட்டிய ஒழுங்கில் நிறைகளும் நிரல்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டன. இவற்றில் ஒரு தடவையும் மாறுபடாத ஒரு இலக்கம் எது? இப்ப இந்த சட்டகத்தை பாருங்கோ. இதுல 2 மாறுபாடுகள் நடக்கின்றது. எது முதல் எது பிறகு என்பது எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதாவது முதல் நிறையும் 3வது நிறையும் மாறுபடுகின்றது. முதல் நிரலும் 3வது நிரலும் ஒன்றுக்கொன்று மாறுபடுகின்றது. அப்போ ஒரு தடவையும் மாறுபடாம இந்த இலக்கம் மட்டும்தான் இருக்கும். இதுல ஒரு தடவையும் மாறுபடாதது 5. ஒரு தடவை மாறுபடுவது எது என்று பார்த்தால், அதாவது இங்க பாருங்க, நான் காட்டுறேன். இது இங்க வருகின்ற போது இந்த 2 இங்க வருகின்றது, ஒரு காத்தான் மாறுபட்டிருக்கு. திரும்ப இது இங்க போகின்ற போது அது மாறுபடாது. இந்த 6 அப்படித்தான். அதாவது 2 8 6 4 திரும்பவும் மாறுபடாது. அவைதான் ஒரு தடவை மாறுபடுவது. இது பிரதான திசைகளில் இருக்கின்ற 2 4 6 8. உபதிசைகளில் இருக்கின்ற 1 3 7 9 2 தடவைகள் மாறுபடும். இது 1 3 1 3 7 8. 7 8 அல்ல, 7 9. என்னடா மேலே 8 இருக்கு பிரதான திசையால். அப்ப இந்த உபதிசைகள்ல இருக்கிற நாளும் 2 தடவைகள் மாறுபடும். பிரதான திசைகள்ல இருக்கிற நாளும் ஒரு தடவை மாறுபடும். இந்த 5 என்பது மத்தியில இருப்பது ஒரு தடவையும் மாறுபடாது. இது அரச பரீட்சைகள்ல கேட்கப்பட்ட வினாக்களை வேறு விதத்துல கேட்கப்படுகின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இறுதி வினாவுக்கு போவோம். இச்சட்டகத்தின் நேர்கோட்டில் உள்ள 3 எண்களை கூட்டினால் கிடைப்பது சமமான எண்ணாக அமைவதற்கு வெற்றி அடைப்புக்குள் வடகிழக்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசை அடைப்பு வரை இடப்பட வேண்டிய எண்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டியது என்னென்றால், இதுல வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை வரை உள்ள 3 அடைப்புகளுக்கும் என்ன எண் போட வேண்டும் என்பதற்கு நாங்க இதன் கூட்டல், அதாவது ஒவ்வொரு நிலையாக கூட்டி பார்ப்போம். 9 மற்றும் 17, 11 3 14, 8 3 6 5 11. இதே மாதிரி இந்த பக்கத்தால கூட்டி பார்த்தால் இது 11, இதுக்கும் 14, இதுக்கும் 17 வருகின்றது. அப்ப இதுல எந்த வரிசையை நாங்கள் கூட்டுகின்ற போது முதலாவது வரிசையை முதல்ல போட்டு கூட்டி பார்ப்போம். சரியானது இது அவற்றை வரிசையை பார்ப்போம். இதுல 4 கூட்டினால் 21, அடுத்ததாக இதுல 7 கூட்டினால் 21, இதுல 10 கூட்டினால் 21. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. நன்று. சரி, 3வது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் போது சந்திப்போம். வணக்கம். முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை 2 4ஆம் பக்க வினாக்களுக்கு 4ஆம் பக்கத்திலிருந்து 8ஆம் பக்கம் வரையிலான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் இக்காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். அதாவது ஒவ்வொரு பரீட்சைத்தாலும் 8 பக்கங்களாக இருக்கின்ற போதிலும் சில வேளையில் 3 பக்கங்களுக்கான விடைகளை வழங்குகின்ற போது கிட்டத்தட்ட 40 நிமிட காணொலிகளாக விடுகின்றது. அதற்கு மேற்பட்ட நேரத்தை காணொலியிலே செலவிடுவது அவ்வளவு அழகில்லை. ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு நான் ஒரு 40-45 நிமிடத்துக்கு உட்பட்ட காணொலிகளாகத்தான் தயார் செய்கின்றேன். அப்போ இந்த காணொலி 4ஆம் பக்கத்திலிருந்து 8ஆம் பக்கம் வரையிலே உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கமாக இருக்கின்றது. பரீட்சையோ மிக நெருங்கி வருகின்றது.
அப்போ இந்த பரீட்சையில் நாங்கள் சிறந்த பெறுபேறு பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உன்னதமான முயற்சி சிறப்பாக இருக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கு புரியாவிட்டாலும் பிள்ளைகளுக்கும் பாடசாலைகளில் பல இடங்களில் சொல்லிய பரீட்சையின் தாற்பயத்தை பற்றி நன்றாக உணர்த்தியிருப்பார்கள். அப்போ இந்த பரீட்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெற்றோர் இதனை பார்வையிட்டு புரிந்து பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஊட்டுகின்ற பட்சத்தில் இந்த முதல் அரச பரீட்சையில் உங்கள் பிள்ளைகள் சிறந்த பெறுபேறு பெறுகின்ற அத்திவாரம் தொடர்ச்சியான பரீட்சைகளில் அவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று ஒரு உன்னதமான தாங்கள் விரும்பிய நிலையை அடையலாம் என கூறிக்கொண்டு காணொளிக்குள் நுழைகின்றேன். வணக்கம், நன்றி.